ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு 66 பிசிஸை வந்து ஒரே நாளில் அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோங்க. ஸோ அந்த பிசி பில்டை பற்றி ஃபுல் வீடியோ தான் இது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு இந்த பிசி பில்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டர்னல் பர்பஸ்க்கு, ஒரு லேப் பர்பஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த பிசி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஒர்க் பிடிச்சி நம்மளை அவங்க அப்ரோச் பண்ணி, ஸோ நம்ம எல்லாமே கொட்டேஷன் கொடுத்து என்டையர் தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மக்கிட்ட இந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பிசி பில்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிசி இல்லைங்க, மொத்தம் 66 பிசி நம்மளுக்கு கொடுத்துருக்குற நாள் ஒரே ஒரு நாள். ஸோ இதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ நம்ம டீமும் எவ்வளோ எஃபெக்டிவாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு த்ரூ அவுட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 66 பிசிஸுங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் காலேஜ், அவங்களுக்கு வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பல கொட்டேஷன்ஸ் போய் அதில் ஃபைனலைஸ் பண்ணி பயோஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட் தான் இது. ஸோ இது அவங்க கொடுத்த டெட்லைன் டைமும் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இந்த பிசிஸ் எல்லாமே டெலிவர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நாளில் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸையும் அசம்பிள் பண்ணி அதுக்கு ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்து அவங்க கையில் டெலிவரி ஆப்ஷனோடு நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிசி ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா midnight 12 o'clock நம்ம அசம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைம் ஃப்ரேமோடு காட்டியிருப்போம். இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கேதர் பண்ணணும் நம்ம ஸ்டோரில். ஸோ அடுத்தது நம்மளோட அசம்பிள் ப்ராசஸை ஷெட்யூல் பண்ணணும். ஸோ அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ஓஎஸ் ப்ராசஸை ஷெட்யூல் பண்ணணும். ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ பேக்கிங்க்கு அப்புறம் ஃபைனலாக மானிட்டர் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி இது ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸாகவே நாங்கள் பண்ணணும். இது எங்கள் டீமுக்கு தான் ஃபுல் எஃபர்ட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் போகும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போது அந்த இன்ஜினியரிங் காலேஜோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு i7 பிசி வேணும், அவங்களோட பட்ஜெட்டில் வேணும். ஸோ அவங்களுக்கு லேப் பர்பஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்காகவும் இந்த பிசிஸ் பண்ணுறாங்க. டோட்டல் 66 பிசிஸுமே என்டையர் அந்த காலேஜுக்காக தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க என்டையராக கொடுத்த காம்பனன்ட் ஸ்பெக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பட்ஜெட் காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும்னு அவங்க கேட்டதும் ப்ளஸ் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டதுக்கும் நம்ம மேட்ச் பண்ணி காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் உங்களுக்கு i7 ப்ராசரில் 10 Gen கொடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் 11, 12, 13 Gen வரலும் இருக்குது. ஏன் 10 Gen? ஸோ காலேஜ், ஒரு கம்பெனிஸ், ஒரு கார்ப்பரேட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்று ப்ரைமரியாக அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்பெக் சூஸ் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்களோட கொடுக்குற ஸ்பெக்ஸில் நம்ம எந்த ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ண முடியாது. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பட்ஜெட். ஸோ அவங்க பட்ஜெட்டும் ஃபில்ஃபில் ஆகணும், ப்ளஸ் அவங்க கேட்ட ஸ்பெக்ஸும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆஸ்பெக்டில் தான் நம்ம 10 Gen சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் பிசியாக இருந்தாலும் சரி, ஒரு டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டியாக இருந்தாலும் சரிங்க, அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணணும் ஸ்டோரில். ஸோ அந்த கேதரிங் ஆப்ஷன்ஸ்க்கே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிற காம்பனண்ட் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக 1 டேயில் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில காம்பனன்ட்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 2 to 3 days பேஸ்ட் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு டைமிங்ஸ் மாறும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே 1 டேயில் ரெடி பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் எங்ககிட்ட எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் கேதரிங் எல்லாமே ரெடி பண்ணி கேதர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்பெக்ஸுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக அதோட காம்பனன்ட்ஸ்க்கு சிங்கிள் யூனிட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அசம்பிள் ஒர்க். ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா இன்டெல் i7 10700ங்க. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா MSIயில் B560 Pro E மதர் போர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரேம் கார்ஷியரில் 8GB ரேம், சிங்கிள் ஸ்டிக் தான் கொடுத்துருக்கு. ஸோ வேணால் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்கு. கிராஃபிக் கார்டு பார்த்திங்க அப்படின்னா கிகாபைட்டில் GT 710 2GB கிராஃபிக்ஸ். மோஸ்ட்லி லேப் பர்பஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2GB சஃபிஷியன்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம 710 2GB தான் கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் அவங்க ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் கிராஃபிக் கார்ட்ஸை ரிமூவ் பண்ணி அடிஷ்னலாக அவங்களுக்கு எத்தனை ஜிபியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வைஸ் பார்க்குறப்ப SSD தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஹார்ட் டிஸ்கை விட இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும் SSDயோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம க்ரூஷியலில் P3 500GB SSD கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபினெட் டீப் கூல் மேட்ரிக்ஸில் 30 SIங்கிற கேபினெட் கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா கிகாபைட்டில் 450 watts பவர் சப்ளை கொடுத்துருக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து மானிட்டர் வியூசோனிக் 22 இன்ச்சஸ் அண்டு கீபோர்ட் மவுஸ் ரேப்பர்ஸில் கொடுத்துருக்கோம். இது எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சிங்கிள் டைமில் வந்து நாங்கள் 8 பீசிஸ் வந்து அசம்பிள் பண்ணோம். ஒரே டைமில் வந்து 8 பீசிஸ் வந்து அதே கான்ஃபிகரேஷனில் டீம் வச்சு நம்ம அசம்பிள் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து அந்த பர்டிகுலர் டெட்லைன் டைம்குள்ளே நம்மளால் பண்ண முடிஞ்சது. ஸோ அசம்பிளிங்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு யூனிக்காக நாங்கள் பண்ணி ஆஃப்டர் அசம்பிளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டலேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசிக்கும் பண்ணி அவங்களோட சாஃப்ட்வேர்ஸோடு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்து ஆஃப்டர் சாஃப்ட்வேர்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் ரன் பண்ணி, ஸோ டெஸ்டிங் வந்து மேண்டேட்ரிங்க. எப்போவுமே வந்து நம்ம எந்த ஒரு சிங்கிள் பிசி கொடுத்தாலும் சரி, ஒரு மல்டிபிள் பிசிஸ் கொடுத்தாலும் சரி, ஏன் டெஸ்டிங் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறேன்னா, சம் கேசஸில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் வந்து ரொம்ப ஃபைனாக தெரியும். ஸோ கஸ்டமரோட பிளேஸில் போகிறப்போ வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு டெஸ்டிங் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்டிங் வந்து ஒரு சம் கேசஸில் வந்து 1/2 hour இல்லை 1 hour எடுக்கும். ஸோ அது வந்து நம்ம பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அந்த டெஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு வந்து பேக்கிங் அண்டு டெலிவரி ஆப்ஷன்ஸ்க்கே நம்ம போவோம். ஸோ நம்ம பிசியோடது அசம்பிள் முடிச்சாச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல, கொஞ்சம் எட்டிப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டெஸ்டிங்கும் முடிச்சாச்சு. ஸோ டெஸ்டிங்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிசி வந்து பேக்கிங்கு. ஸோ பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக பபிள் ஷீட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணுறோம். ஏன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நேரில் வந்து எடுத்தாலும் சரி, கொரியர் மூலமாக அவங்க கேட்டாலும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிசி எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் பிசி வந்து சேஃபாக வரணும், அவங்க வீட்டுக்கு வந்து சேஃபாக சேரணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பொறுத்த வரலும் அந்த பிசி வந்து ஒரு ட்ரீம் பிசி தான். அது அவங்க கையில் சேஃபாக கிடைக்கிற வரலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்கங்கிறத நாங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணோம். எங்களோட ஓன் எஃபர்ட்டில் வந்து நாங்கள் வந்து பேக்கிங்க்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பேக்கிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் போய் அவங்கள சேர்ந்துருக்கு. இந்த பிசிஸ்க்கும் 66 பிசிஸ்க்கும் வந்து நம்ம யூனிக்காக வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து அலோகேட் பண்ணி, ஸோ ஒவ்வொரு பேக்கிங்கும் வந்து எவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக ஹேண்டில் பண்ணி கஸ்டமர் பிளேஸ்க்கு டெலிவரி பண்ணோம். ஆஃப்டர் இது பார்த்திங்க அப்படின்னா சிபியூ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டர்ஸ். ஸோ மானிட்டர்ஸும் வந்து கம்பல்சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ அது சிங்கிள் பிசிக்கும் அதே மாதிரி தான், மல்டிபிள் பிசிஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 66 பிசிஸ்க்கும் 66 மானிட்டர்ஸ் வரும். அத்தனை மானிட்டருமே வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணி, அது வந்து டெஸ்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா உங்களுக்கு நார்மலாக மானிட்டர் வந்து ஆன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க. மானிட்டரை வந்து நீங்கள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன் ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டெட் பிக்சல் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இதை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு மானிட்டர் ஆன் ஆகுதா அப்படின்னு பார்த்தா மட்டும் பத்தாது, ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஃபுல் சைஸஸ்லேயும் வந்து எந்த ஒரு பிளாக் ஸ்பாட்ஸும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க. ஏன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து டெட் பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சம் கேசஸில் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சில மானிட்டர்ஸில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது கஸ்டமர் பிளேஸில் போய் பார்த்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணி நம்ம பண்ணுறது ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆப்ஷன்ஸோடு காட்டி 100% வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆனால் தான் வந்து அது கஸ்டமருக்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் வந்து அதுக்கு நம்ம இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துறோம். ஸோ மானிட்டர்ஸ்க்கு இண்டிவிஜுவல் வாரண்டிஸ் வருது, ஆனால் ப்ரியாரிட்டைஸ்டாக நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணி அதை வந்து டிஸ்பிளேஸ் கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மானிட்டரோட செக்கிங்கும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜஸ்க்கும் நாங்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியல் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக வந்து ப்ராடக்ட் டெலிவரி ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி டைமில் மீன் டைம் ஆஃப் டெலிவரி வந்து நம்ம பில்லிங்கும் ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட பிளேஸஸ்க்கு நாங்கள் இந்த டைமில் டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, ஸோ அந்த டெலிவரி ஆப்ஷன்ஸையும் அவங்களுக்கு என்னென்னங்கிறது இந்த 66 பிசிஸ்க்கும் நாங்கள் வீடியோவில் காட்டியிருப்போம், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பிசிக்கும் நாங்கள் இதே எஃபர்ட் தாங்க போடுவோம், ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் பிசிஸ்க்கும் நாங்கள் இதே எஃபர்ட் தான் போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் பர்சனலாக ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும்
உங்களோட பிசிஸ் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் வித் கேராக தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து உங்களோட பிசியோட ரேஞ்ச் எதாக இருந்தாலும் சரி, உங்களோட யூசேஜ் எதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அந்த இதுக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோங்கிற ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குறோங்க. ஸோ ஓவரால் எல்லாத்தோட டீம் எஃபர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிசிஸை நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்டோங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆர்டர்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க. ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் என்ன பட்ஜெட்டில் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய பட்ஜெட்டில் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிசி பில்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ பிசி பில்ஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸும் பண்ணித்தரோம். லேப்டாப்ஸ், பிசி பில்ஸ், அப்புறம் சிசிடிவி, கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், என்டையர் காம்பனண்ட்ஸுமே வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. நிறைய பேர் இஎம்ஐ கேட்குறாங்க. ஸோ அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸையும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நம்மகிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐஸ் இருக்குது. ஷாப்ஸி இருக்குது. ஷாப்ஸி இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பஜாஜ் இஎம்ஐ இருக்குது. பஜாஜ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி இஎம்ஐ இதுவுமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஷாப்ஸிக்கு வந்து நோ காஸ்ட் வரும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களோட இஎம்ஐ எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இஎம்ஐக்குமே எங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டி ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட காம்பனண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வித்தியாசமான பிசி பில்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.